தேவன் தம்முடைய அன்பை துன்பமான சூழல்களிலே அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? தம்முடைய ஐக்கியத்தை தந்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். என்னை விட்டு என்னுடைய கணவர் போனாலும், என்னை விட்டு என்னுடைய மனைவி போனாலும், நான் மலை மாதிரி நம்பி இருக்கிற சில நபர்கள் என்னை விட்டு பிரிந்து போனாலும் நான் உன்னுடன் இருப்பேன். தேவனாகிய கர்த்தர் நான் உன்னுடனே நான் நடப்பேன், ஒரு நிழலை போல நான் தொடருவேன். இதுதான் ஐக்கியத்தை கொடுத்து அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 43 அதிகாரத்துடைய 2ஆம் வசனம் அதான் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்க வேண்டும். தண்ணீர்களுக்கு கிறிஸ்தவர்கள் விதிவிலக்கானவர்கள் அல்ல. நீ ஆறுகளை சீறி பாய்ந்து வருகிற ஆறுகளை என்ன தெரியுமா செய்யணும்? கடந்தே ஆக வேண்டும். ஆனால் அது உன் மேல என்ன செய்யாது? புரளாது. நீ அக்கினி ஊடாக நடந்தே ஆக வேண்டும். நீ அதுல என்ன செய்ய மாட்ட? வெந்து போக மாட்ட. அக்கினி ஜுவாலை என்ன தெரியுமா செய்யாது? பற்றாது. ஏன் தெரியுமா? நான் உன்னோட இருப்பேன். அதான் ஐக்கியம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு குறிப்பிட்ட சூழலிலே மோசே என்னுடைய அந்த காலம் நிறைவேறுகிறது. இப்ப அடுத்த தலைவரா யார் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா யோசுவா இருக்கிறார். திடீரென்று ஒரு தலைவர் மரிக்கிற பொழுது அது எப்படி இருக்கும்? அது வேதனை, உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கங்க. அது மிகப்பெரிய ஒரு சங்கடம், மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தான் யோசுவா கொடுத்துருக்கும். அது மாத்திரம் கிடையாது, இனி என்ன செய்யணும்? இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை நடத்திட்டு போகணும். இந்த இருதய கடினம் உள்ள ஜனங்களை நடத்திட்டு போகணும். எவ்வளவு பெரிய ஒரு பேர்டன் தலைக்கு மேல இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோசுவா தனிமையாக நின்று நிற்கிற வேளையில தான் தேவன் யோசுவாவோடு பேசுறார். எப்படி தெரியுமா பேசுறாரு? யோசுவா 1ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்துல பேசுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. யார் சொல்றா? தெய்வம் சொல்றார். நான் மோசையோடு இருந்ததை நீ கண்கூடாக நீ பார்த்த, நான் மோசையோடு இருந்ததை போலவே என்ன செய்வேன்? உன் கூட நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் கிடையாது, உன்னை கை விடுவதும் இல்லை. இதை தான் தாவீது பக்தன் கூறும்போது கூறுகிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆவது வசனத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் தெரியுமா நான் பயப்படல? தேவரீர் நீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது உமது தடி என்ன தெரியுமா செய்யும்? என்னை தேற்றும். தேவன் தம்முடைய அன்பை தம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தம்முடைய அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் தம்முடைய ஐக்கியத்தை கொடுத்து வெளிப்படுத்துகிறார். இந்த பூமியிலே எந்த மனிதர்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல. எல்லாரும் வந்து போகிறவர்கள். சில காலம் நம்மோடு இருப்பார்கள். அவர்கள் அவங்களுக்கு டைம் முடிஞ்சோன்னா அவங்க போயிடுவாங்க. ஆனால் தேவன் வந்து போகிறவர் அல்ல. அவர் நிரந்தரமானவர், அவர் நித்தியமானவர். இந்த பூமியிலே அவர் நம்மோடு இருப்பார். மரித்த பின்பு நாம் அவரோடு இருக்க போகிறோம்.